हाई फ्रेंड्स वेलकम टू अमुदा किचन अमुदा किचन इनकी रोजा चेडिगल परामरिप्पुम मत्त चेडिगल परामरिप्पुम வந்து சுருக்கமா நம்ம பார்த்துடலாம். இது வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா அரிசி கழுவுன வாட்டர். இதில் நல்லா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து அந்த வாழைப்பழத்தோட தோலெல்லாம் நல்லா வந்து ஊற விட்டேன். ஒரு நாள் நைட்டு ஊறுச்சுன்னா போதும். இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த தண்ணியை ஊற்றினா செடிகளுக்கு ரொம்பவே வந்து நல்லது. நல்லா வந்து சத்து வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் இதெல்லாம் ரொம்பவே வந்து நமக்கு செடிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணியை தான் ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். இதில் ஃபுல்லாகவே வந்து அரிசி கழுவுன தண்ணி தான். அதோட பாருங்கள் ரோஜா செடிகள் வந்து நம்ம வெட்டி விட்ட கிளைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு துளிர் விட்டுருக்கு. நம்ம வந்து புதுசாக வச்ச தொட்டிகள் தான் இது எல்லாமே. ஃபுல்லாக பாருங்கள், ஏற்கனவே வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் நல்லா வந்து வெட்டி விட்ட துளிகள் எல்லாமே வந்து பாருங்கள், கிளைகள் நல்லா அருமையாக வந்து துளிர் விட்டுருக்கு. இங்கே ஒவ்வொரு வெட்டி விட்ட கிளைகள்லேயும் நல்லா வந்து சாணம் பசுஞ்சாணம் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டேன். அது நல்லா வந்து விழவே இல்லை பாருங்கள். அதுலேருந்து துளிர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்குன்ட்டு. இது வந்து ஒயிட் ரோஸு. இது வந்து சாதாரணமாக ஏற்கனவே இருந்தது பன்னீர் ரோஸு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து நாட்டு ரோஜா. ஒவ்வொரு கிளையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், சின்ன கிளையில் வந்து கீழே வச்சுருக்கேன் சாணி பசுஞ்சாணி. இதுலேருந்து வந்து துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் கிளை. அந்த அளவுக்கு வந்து நல்லா சக்தி வாய்ந்தது இந்த பசுஞ்சாணம். இதில் பாருங்கள், இது வந்து பழைய செடி தான் ஏற்கனவே அதுலேயும் வச்சுருக்கேன். கீழே வந்து துளிர் விடுது லைட்டாக. இது எல்லாமே வந்து நித்திய கல்யாணி. இதில் பாருங்கள், இது வந்து துளிர் விடாமலே இருந்தது. நல்லா துளிர் விட்டுது. நிழலில் வச்சதுனால பாழாயிடுச்சு இந்த செடி. 7 days ரோஸு. நல்லா வந்து இந்த சாணம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் பச்சைன்னு இருக்குது. நல்லா அருமையாக துளிர் விட்டுருக்கு. இந்த கிளைகள் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துலேயுமே வந்து இந்த பசுஞ்சாணம் வச்சதுலேருந்து பாருங்கள் கிளை வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து துளிர் விட்டு வந்திருக்கு. இயற்கையாக இது போல் நம்ம வந்து செடிகளை வந்து நல்ல வளமான செடிகளாக வந்து நம்ம மாற்றலாம். இதுக்கு வந்து எந்த உரமோ எதுவுமே வந்து தேவையில்லை. இந்த செடிகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கிளையிலையும் நம்ம வந்து இது போல் வந்து பசுஞ்சாணம் இது பாருங்கள் காஞ்சி கூட விழாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் நல்லா வந்து துளிர் விட்டுருக்கோம். இந்த கிளை பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் விட்டுருக்கு. நல்லா டார்க் ப்ரௌனாக ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து ரெட் ரோஸ் நல்லா நிறைய லேயர் இருக்கும். பெங்களூர் ரோஸு. இந்த செடியும் பாருங்கள், இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருது. இதில் வந்து ஃபுல்லாகவே வச்சேன் இருந்தால் கூட இது வந்து கொஞ்சம் பட்டன் ரோஸு. மழை தண்ணி அந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கல. இந்த செடி கொஞ்சம் வந்து காய ஆரம்பிச்சிடுச்சு. வருமா என்னன்னு தெரியல. மற்ற செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நித்திய கல்யாணி, கருந்துளசி, அதே போல் நம்மளுடைய கற்பூரவள்ளி, மணத்தக்காளி. அதே போல் இந்த செடிகளும் வந்து செம்பருத்தி செடி நல்லா வந்து பெரிய மரமானதுனால வெட்டி விட்டு நல்லா துளிர் விட்டு வருது. மழை தண்ணி பட்டோன்னா ரொம்ப சூப்பராக வருது. இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி ஒன்று பவுச்சிலே இருந்தது பாருங்கள், அது வந்து வச்சு அதுவும் நல்லா அருமையாக வந்து துளிர் விட்டு வருது. பூவே நிறைய பூத்துடுச்சு. இது போல் இயற்கையான முறையில் நம்ம அருமையாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், புதுசாக வந்து ஒரு தொட்டியில் நீங்கள் வந்து செடி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக வெயிலில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ரிப்ளையும் கொடுத்துருந்தேன். ஸ்ட்ரைட்டாக வெயிலில் வைக்கலாம், ஆனால் வந்து அதிக வெயிலும் வந்து படக்கூடாது. அதே போல் அதிக மழை நீரும் படக்கூடாது. ஏன்னா அதிக மழை நீர் பட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த வேறு தண்டு இதெல்லாம் வேர் அழுகிடுச்சினாலே தண்டு வந்து காஞ்சி போயிடும் நமக்கு. அதனால் வந்து அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து க்ரீன் வலை வந்து கட்டக்கூடிய இடங்களில் கன்வீனியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கட்ட முடியும். இங்கே வந்து எங்கள் வீட்டில் கட்டக்கூடிய ஒரு கன்வீனியன்ட் கிடையாது. அதனால் அப்படியே தான் வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து பெரிய ரோஸுன்றதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருச்சு. இந்த பட்டன் ரோஸ் இது கடைசி தொட்டி இது மட்டும் வந்து தாக்கு பிடிக்கல நமக்கு. அதனால் வந்து கொஞ்சம் வந்து காய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 1 week வரைக்கும் நம்ம வந்து நிழலில் வச்சு பிறகு வந்து நம்ம வெயிலில் வச்சோம்னா ரொம்பவே வந்து நல்லது. மற்றபடி வந்து இதுக்கு வந்து உரமோ வேறு எதுவுமே வந்து தேவையே இல்லை. நல்லா வேர் பிடிச்சி வந்து ஒரு 3 months கழித்து நம்ம வந்து எதுவுமே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா பாருங்கள் அருமையாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் ரெட் ரோஸ் நல்லா அருமையாக வந்து மொட்டை எடுத்துருச்சு. ஆல்ரெடி 2 பூ பூத்துடுச்சு. இப்போ ஒரு மொட்டை எடுத்துருக்கு.